ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, அவள் பேர் சௌமியா. வயசு 22. நான் அடிக்கடிக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன் சாட்டர்டே சண்டேயில். அப்போது சௌமியா கிட்ட நல்லாவே பேசுவேன். எனக்கு அவள் மேலே ஆசை அதிகமாக இருக்கும். அவள் டிவி பார்க்கும்போது இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாள். ஒரு நாள் என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். எங்கே சந்தோஷ் இல்லையா சௌமியான்னு கேட்டேன். அண்ணன் வெளியே போயிருக்கான், இதை வருவான், கொஞ்ச நேரம் உக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் காணோம் அப்படின்னு கேட்டேன். அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தேன். சௌமியா ஒன்று என்னை கேட்டா, டீ காஃபி ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னா. சரி காஃபி கொடு அப்படின்னு. அவள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி காஃபி ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. திடீர்னு டம்முன்னு ஒரு சத்தம். என்னாச்சு சௌமியான்னு. சக்கரை டப்பா கீழே கொட்டிக்கிச்சேன்னா. சரி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கு போனதும் சக்கரைலாம் கீழே கொட்டி கிடந்தது. சரி அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு டப்பாவில் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது சௌமியா நின்றுக்கிட்டே காஃபி போட்டுட்டு இருந்தா. நான் உடனே சௌமியாவோட பின்புறத்தை பார்க்க ஆரம்பித்தேன். என்னடா அது பின்புறம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாசனையும் பார்க்க ஆரம்பித்தேன். சில பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த பெர்ஃப்யூமு பவுடரு அது எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் சௌமியாவும் பின்புறத்துக்கு கூட பெர்ஃப்யூம்லாம் போட்டிருந்தா. எனக்கு அந்த வாசனை ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை எப்படியாவது தடவணுமே, தடவை ஏதாவது நினச்சிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்து திடீர்னு அந்த சக்கரை டப்பா எடுக்கிற மாதிரி அப்படியே தடவ ஆரம்பித்தேன். அவள் அதை கவனிக்கலை. உடனே சக்கரை டப்பா பக்கத்தில் வச்சுட்டு, சௌமியா காஃபி போடுற வரைக்கும் நான் இருக்கணுமா இல்லை நீயே ப்ரிப்பேர் பண்ணிடுறியான்னு கேட்டேன். பரவாயில்ல இருங்க அப்படின்னா. சரி இவகிட்ட வேறு ஏதாச்சும் பேசலாமேன்னு சொல்லிட்டு நான் உடனே சொன்னேன். சரி இந்த ஸ்டவ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அம்மா தான் க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னா. இல்லை சௌமியா, ஸ்டவ் ஒரு ஈர துணியில் மேலே தொடச்சிட்டு இந்த பர்னர்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னா. நான் சொல்லித்தட்டுமான்னு. சரின்னு சொன்னான். நான் அப்படியே அவள் பின்புறமாக நின்றுக்கிட்டு அப்படியே அவள் கையை பிடிச்சி அந்த ஸ்டவ்வை துடைக்க சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். அப்போது நம்ம சொல்லவா வேணும், இவ்வளோ விஷயம் நடக்கும்போது நம்ம தம்பி தான் சும்மா தான் இருந்துருவானா. தம்பியை வச்சு அப்படியே தடவ ஆரம்பித்தேன். அப்போ தான் சௌமியாவும் புரிஞ்சிக்க ஆரம்பித்தா. ஓ இவனுக்கு நம்ம மேலே ஆசை இருக்க போல இருக்குது, அதுதான் இந்த தடவுறானேன்னு சொல்லிட்டு ஸ்டவ்வு க்ளீன் பண்ண சொல்லி கொடுத்துட்டு நான் மறுபடியும் ஹாலுக்கு இருந்தேன். சௌமியா காஃபி எடுத்துகிட்டு இருந்தான். கொடுத்தா. பக்கத்துலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சௌமியா கேட்டா, என்ன அந்த தடவுறேன் அப்படின்னா. ஆமாம் எல்லாமே நல்லா இருக்கு, நான் சர்க்கரையை எடுக்கும்போது பெர்ஃப்யூம் வாசனை அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. உடனே அவள் கேட்டா, அந்த இடத்துல கூட வாசனை பார்த்தேன் அப்படின்னா. ஆமாம் எல்லாமே பார்க்குறது தானே, முன்னழகம் பின்னழகம் எல்லாமே தான். அப்போ உடனே அவள் கேட்டா, சரி நான் ஜாமானை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா. நான் உடனே சொன்னேன், எங்கே அவன் உங்கள் அண்ணன் வந்துட போகிறான் அப்படின்னு. அவன் வரத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும், அப்புறம் என்ன. சரி இவ கேட்டாலேன்னு சொல்லிட்டு ஜாமானை காட்டவும் ஆரம்பித்தேன். பார்த்துட்டு உடனே சொன்னான், நான் இது வரைக்கும் யாருதுமே தொட்டது கூட இல்லை, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கேன்னு. அப்புறம் என்ன தொட்டு பாருனதும் தொட்டும் பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் கேட்டேன், வெறும் தடவிட்டே இருந்தால் எப்படின்னு, என்ன பண்ணணும் அப்படின்னா. ருசி பார்க்கலாம்ல அப்படின்னு. இதெல்லாம் யாருன்னா ருசி பார்ப்பாங்களான்னு கேட்டால். ஆமாம் இதெல்லாம் எல்லாமே தான் ருசி பார்ப்பாங்க, எல்லாருமே சினிமாவுக்கு பார்க்கு பீச்சுக்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க, எல்லா சந்தோஷத்தையும் பார்க்க தானே போகிறாங்கன்னு. உடனே சௌமியா சரின்னு சொல்லிவிட்டு அவளும் சுவைக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஆனந்தமாக சொர்க்கமாக இருக்கும். எல்லா பெண்களுமே இது பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஆனால் நம்ம அவங்களுக்கு புரிய வச்சோம்னா கண்டிப்பாக அவங்க எல்லா விஷயம் செய்வாங்க. அன்றைக்கி அவங்க வீட்டிலே நான் நல்லா கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணத்துக்கு மட்டும்தான் யோசிப்பாங்க. அதாவது நம்ம வாயில் செய்யணுமா வாயில் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா அவங்க மெதுவாக ருசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ருசி கண்ட பூனை சும்மாவாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் கூப்பிட்டு அவங்க
நல்லாவே நம்மளை செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம அந்தரங்க துளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.